இவருக்கும் வணக்கம். விருச்சிகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் வைகாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்க, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. ரிஷபத்தில் சூரியனும் குருவும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த காலகட்டங்களில் விருச்சிகராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ விவசாயத்துறையினர், பெண்மணிகள் அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி வைகாசி மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். பலம் தரும் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் வைகாசம் என்றும் போற்றுவார்கள். வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. இந்த மாதத்தில் புனித நதியில் நீராடி மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் பூஜை செய்தால் நற்பேறுகள் பல பெறலாம் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது. சித்திரை முடிந்து வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வணங்க வேண்டிய தெய்வமாக குலதெய்வம் உள்ளது. குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு கும்பத்தை வீட்டில் வைத்தால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் என்பது நம்பிக்கை. வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அவற்றில் முதலாவதாக வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது 6 குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியது. அவை ஆறுமுகனாக வழிபடுகிறார். வைகாசி சுக்லா சதுர்த்தியில்தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலாதனுக்காக ஒரு நொடி பொழுதில் நரசிம்ம அவதாரம் எடுத்தார். கௌதம புத்தர் அவதரித்தது ஓர் வைகாசி பௌர்ணமி என்று வரலாறு சொல்கிறது. அவர் கயாவில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றதும் வைகாசி பௌர்ணமியே ஆகும். வைகாசி மாத மூல நட்சத்திர நாள் திருஞான சம்பந்தரின் திருநட்சத்திர தினம் அன்று அச்சால்புரத்தில் திருஞான சம்பந்தர் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து நம்மாழ்வார் திருக்கோட்டியூர் நம்பிகள் அவதரித்த மாதம் வைகாசி மாதம். காஞ்சி மகா பெரியவர் அவதரித்ததும் வைகாசி பௌர்ணமி. ஆதிசங்கரர் தோன்றியது வைகாசி பஞ்சமி. வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்தில் பட்டாடை சாற்றி 108 பத்ம ராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல் சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கப்படும் விரதம் ரிஷப விரதமாகும். வைகாசி விசாகத்தில் யமதர்மராஜன் அவதரித்ததாக புராணம் கூறுகிறது. ஆகையால் யமதர்மராஜன் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வாஞ்சியம் மற்றும் திருச்சி மண்ணச்சநல்லூர் அருகேயுள்ள திருப்பஞ்சேலி திருத்தலத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். தமிழ் கடவுள் முருகன் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தார். வைகாசி மாதத்தில் 63 நாயன்மார்களில் திருஞான சம்பந்தர், கலர்ச்சிங்கர், சோமாசிமாறன், நமிநந்தியடிகள், திருநீலநங்கர், முருகநாயனர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஆகியோர் பிறந்துள்ளனர். சிவபெருமான் பார்வதி திருமணமும் முருகப்பெருமான் தெய்வானை திருமணமும் நடைபெற்ற மாதம் வைகாசியாகும். இந்த தினம் புண்ணிய தினமாகும். அப்படிப்பட்ட இந்த வைகாசி மாத வழிபாட்டின் பயன்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த வைகாசி மாதத்தில் வழிபாடுகள் மேற்கொள்ள ஆயுள், செல்வம், புத்திரப்பேறு ஆகியவை கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியும் செல்வமும் செழிக்கும் என்பது நம்பிக்கை. வைகாசியில் வைகுந்தனை நினைத்தாலும் சுகபோக வாழ்க்கை கிட்டும். வைகாசியில் புனித தீர்த்தங்களில் நீராடி பெருமாளை துளசியால் வழிபட நற்பேறுகள் கிடைக்கும். வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் 7 ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நீங்கி வாழ்வில் பல நன்மைகள் கிடைக்கும். தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்த போது அமுதம் வெளிப்பட்டது வைகாசி மாத ஏகாதசி அன்று. இறைவன் அதை காத்தது துவாதசி அன்று. தேவர்கள் அமுதத்தை உண்டது திரியோதசி அன்று. பௌர்ணமி நாளில்தான் வைகாசியில் தானம் செய்வது மிகவும் பலனுண்டு. ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, பௌர்ணமி தினங்களில் செய்யப்படும் தானத்திற்கு எண்ணற்ற பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம்.
அது மட்டுமில்லாமல் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பில் மறைந்திருக்கும் அகோபிளம் நரசிங்கமூர்த்தி வைகாசி விசாகத்தில் தான் சந்தன காப்பை கலைத்து விக்கிரக உருவத்தில் காட்சி தருவார். அதன் பின் அடுத்த வைகாசி விசாகத்தில் தான் நரசிங்கமூர்த்தியை முழுமையாக மீண்டும் தரிசிக்க முடியும். இந்த மாதத்தில் அக்னி நட்சத்திரம் முடிந்து திருமணம், வீடு கிரக பிரவேசம் உள்ளிட்ட பல நல்ல காரியங்களை செய்யலாம். திருமணம் செய்ய, சீமந்தம் செய்ய, காது குத்த நல்ல நாட்கள் நிறைந்த நாள் இந்த வைகாசி மாதம். வருடத்தை 6 காலங்களாக வகுத்த நம் முன்னோர்கள் சித்திரை, வைகாசி 2 மாதங்களையும் இளவேனில் காலமாக பிரித்தனர். வைகாசி என்பதை விகாசம் என்றும் கூறுவதுண்டு. விகாசம் என்றால் மலர்ச்சி என்றும் பொருள். வைகாசியே வடமொழியில் வைசாகம். வைணவர்கள் இம்மாதத்தை மாதவ மாதம் என்றழைக்கிறார்கள். வைகாசி விசாகம் நாளில் முருகனை வழிபடுவதால் நம் பகைகள் யாவும் தொலைந்துவிடும் என்பர். இந்நாளில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளிலும் மற்ற முருகன் தலங்களிலும் விசேஷமான பூஜைகளும் கோலாகலமான விழாவும் நடைபெறுகின்றன. இந்நாளில் தானமும் தர்மமும் செய்தால் மிகவும் நல்லது என்பது கூறப்படுகிறது. இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த மாதத்துல விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் செவ்வாய் ராகுவோடு இணைந்து இருந்தாலும் கூட 6க்குரியவன் 6க்கு 12ஆம் இடத்தில் மறைவதன் மூலம் சில நல்ல பலன்கள் அளிப்பாருங்க. அர்த்தாஷ்டம சனி மற்றும் ராகு செவ்வாய் இணைப்பின் கேடு பலன்களை குரு ராசியை பார்ப்பதால் குறைப்பாருங்க. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதற்காகவும் கவலைப்பட வேண்டாங்க. எதிர்களை முறியடித்து மனதை வெற்றியை நோக்கி திருப்பும் காரியத்தை கேது உங்களுக்கு செய்வாருங்க. குரு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் வருமானம் என்பது சீராக இருக்குங்க. கடன்கள்ல ஒரு பகுதி அடையுங்க. ஒரு புதிய பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. அரசியல் செல்வாக்கு அதிகரிக்குங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, துர்க்கையை வழிபட தொல்லைகள் அகலுங்க. 4ல் சனி இருப்பதால் அவ்வப்பொழுது உடல் ஆரோக்கியம் கெடுங்க. தாயாருடைய உடல் நலன்ல கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் பழுதுபட்டு செலவு வைக்குங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பிள்ளைகள் குறித்த கவலைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக. அதே போல விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, துர்க்கையை வழிபட தொல்லைகள் அகலுங்க. முருக வழிபாடும் உங்களுடைய முன்னேற்றத்தை உறுதி செய்துங்க. கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்ய எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.